கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எசேக்கியேல் 37 அதிகாரம் 4 அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவில் கொண்டு போய் நிறுத்தினார். அவற்றை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி எசேக்கியேலுக்கு சொன்னார். என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவர் சொல்லிக் கொடுத்தார். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று ஆரம்பித்து, கர்த்தர் சொன்னபடியே நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்று உரைக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் தேவன் இப்படி சொல்லுகிறார் என்று அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். அப்பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டன. அவர்கள் உயிரடைந்து முழு மனிதர்களாக உருபற்று கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் என்று வேதத்திலிருந்து அறிகிறோம். உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் தங்கள் சுய தேசத்திற்கு திரும்புவதை குறித்த தீர்க்க தரிசனமாக இருந்தாலும், இது நாம் நமது நித்திய சுய தேசமாகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணும் பரலோகத்தை சென்றடைவதற்கு ஒப்பனையாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் மரித்தாலும் உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்துவோடு சேர்த்து கொள்ளப்படுவோம் என்பதற்கு இது முன் அடையாளமாயிருக்கிறது. பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று யோவான் 5:28-29 வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, மரித்த லாசருவின் கல்லறை முன்பாக நின்று உரத்த சத்தமாக, லாசருவே வெளியே வா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூப்பிட்டார். அந்த சத்தத்தை கேட்டு லாசரு கல்லறையை விட்டு வெளியே வந்தான். இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையின் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்களும் அவருடைய சத்தத்தை கேட்டு உயிர்த்தெழுவார்கள். இந்த நம்பிக்கையின் நிச்சயத்தோடு தான் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் தன்னுடைய கல்லறை வாசகத்தில் இப்படியாக எழுதச் சொல்லி அங்கே எழுதப்பட்டிருப்பதை இன்றும் நம்மால் காண முடிகிறது. யோவான் 11:25 எழுதப்பட்ட அந்த வார்த்தை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பிரியமானவர்களே, பத்மு தீவில் தனியாளாக இருந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து காட்சி கொடுக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவனோடு பேசினார். அந்த காட்சியும் அவருடைய வார்த்தையும் அவனை தைரியப்படுத்தியது, ஆற்றி தேற்றியது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருப்பேன் என்று மத்தேயு 28:20 என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாக தமது சீஷர்களுக்கு சொன்னதை யோவான் நமக்கு உறுதிப்படுத்தி காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக நாமும் உயிர்த்தெழும்புவதற்கான வழிவகையையும் வேதம் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறது. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று ரோமர் 8:11 வாசிக்கிறோம். அவருடைய ஆவியின் வல்லமை நம்மை உயிர்ப்பிக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து இருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன் என்று பிலிப்பியர் 3:10-14 அவன் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நாமும் இலக்கை நோக்கி தொடர நாம் இந்த காலை வேளையிலே ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நமது ஆழ்ந்த விருப்பத்தை காண்கிற ஆண்டவர்
அதை அடைந்து கொள்ள நிச்சயமாக உங்களுக்கு நிறைவான கிருபையை அவர் அருள்வார். உலர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கை இந்த கால வேளையில் ஆவியானவர் சொல்லக்கூடியது, அவைகள் உயிர் மூச்சு அடையும். மரித்து போயிருக்கிற உங்கள் சரீரத்திலே புதிய ஜீவன் உண்டாகும் என்று ஆண்டவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஐயோ என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, நான் உலர்ந்த எலும்புகளைப் போல இருக்கிறேன், நான் மரித்தவளாய் இருக்கிறேன், நான் உயிரோடு இருந்தும் பிரயோஜனமற்றவனாக இருக்கிறேன், பிரயோஜனமற்றவளாக நான் இருக்கிறேன், நான் இருந்து என்ன இல்லாமல் இருந்தால் என்ன, ரெண்டும் ஒன்றுதான் என்று அலட்சியமாய் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், உலர்ந்து போன உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகும். ஜீவனுள்ள அந்த தேவனை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, எப்படி எசேக்கியேல் தீர்க்கதரிசியினிடத்திலே தேவன் இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்ட பொழுது கூட அவன் அதை மறுதலியாமல் அவன் விசுவாசித்து சொன்னான், ஆண்டவரே அது முடியாது என்று அவன் சொல்லாமல் உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். அது உமக்குத்தான் தெரியும், உம்மால் முடியும் என்று அவன் விசுவாசித்த பொழுது ஆண்டவர் அவனை கொண்டே உலர்ந்த எலும்புகளுக்கு ஜீவனை கொடுக்கிறார். பிரியமானவர்களை, இந்த காலை வேளையிலும் கூட உங்கள் வாழ்க்கை ஒரு உலர்ந்த எலும்புகளைப் போல நீங்கள் திக்கி திணறி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார், ஜீவனற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். உங்கள் சரீரத்தில் புதிய ஜீவனை ஆண்டவர் இந்த நாளிலே ஊற்றுவாராக. இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஜீவன் உண்டாகட்டும். உலர்ந்து போன உங்கள் வாழ்க்கை மறுபடியும் அது தழைக்கட்டும், அது செழிக்கட்டும், அது மேன்மை அடையட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, செங்கடலை இரண்டாய் பிளந்தவரே, யோர்தானை பின்னிட்டு போக செய்தவரே, மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் சர்வ வல்லமை உள்ள தேவனே, அப்பா பிதாவே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற எங்கள் தெய்வமே, எங்களை கரங்களை பிடித்து முற்றும் முடிய நடத்துகிற அன்பு தெய்வமே, எங்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவரே, ராஜா, மெய்யாகவே நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், உம்மை அல்லாமல் வேறு தேவன் எங்களுக்கு கிடையாதுப்பா. ராஜா, இந்த நாளிலும் கூட நீர் சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஜீவனை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, மரித்த லாசரு உயிரோடு கூட எழுப்பின என் தேவன், இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஜீவனிலும் அப்பா ஒரு புதிய பலன் இறங்கட்டும். அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சரீரத்திலும் ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் மரித்து போன சரீரத்திலே ஜீவன் உண்டாகட்டும். எந்தெந்த பாகங்களிலே சரீரத்திலே வேதனைகளும் வலிகளும் அப்பா ஒருவேளை அந்த உறுப்பு செயலற்று இருக்கும் என்று சொன்னாலும், இப்பொழுதே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இந்த காலை வேளையில் நான் பேசுகிறேன். ஒரு புதிய ஜீவன் அங்கே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, புதிய ஜீவன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, அதிசயம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா பிதாவே, மரித்த லாசருவை எழுப்பினவரே, அமராஜா, மரணத்தை ஜெயித்தவரே, மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பினவரே, உம்முடைய வல்லமை பெரியது சுவாமி. அமராஜா, எஸ்டர்டே எந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை உமக்குள் இருந்து உம்மை உயிர்ப்பித்ததோ, அதே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுவார் என்று சொன்னால், சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களும் உயிர்ப்பிக்கப்படும் என்று சொன்னீங்களே, உமக்கு நன்றி அப்பா. எஸ்டர்டே கூப்பிடுகிற யாவருக்கு சமீபமாக இருக்கிறவரை உடைய வல்லமை இந்த நாளில் அதிகமாய் ஊற்றப்படட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரம் எப்பொழுது தொடட்டும். தெய்வ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. எஸ்டடி சத்துருக்கள் இப்பொழுதே விலகி ஓடுவதாக, இருளின் ஆதிக்கங்கள் முற்றிலுமாக விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமாராஜா,
கார் மேகங்களை அகற்றுகிறவர், இருள் பூமியையும் காரிருள் சூரியனை மூடிக்கொண்டாலும் நானே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன் என்று சொன்னீங்களப்பா. அந்த வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளையுடைய முகங்கள் மேலும் இப்பொழுது பிரகாசிக்கட்டும். உலர்ந்து போன வாழ்க்கை மறுபடியும் செழிக்கட்டும் அப்பா. ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். வனாந்தரமான வறட்சியான இந்த வாழ்க்கை நீங்கி போய் ஆரோக்கியமும் அற்புதமுமான செழிப்பான உயர்வான மேன்மையான வாழ்க்கை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. எஸ் டாடி, இதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா இது பலிக்கட்டும் அப்பா. உயர்ந்திருக்கட்டும் பிள்ளைகள், மேன்மை அடையட்டும், புதிய வாசல்கள் உண்டாகட்டும். திக்கற்றவர்களும் அநாதைகளையும் விதவைகளை விசாரிக்கிறவர் அம்மா ராஜா, தனிமையாக இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறவர், கூப்பிடுகிற யாவருக்கு சமீபமாக இருக்கிறவரே, அற்புதங்கள் நடப்பதாக. இதை கேட்கிற பொழுதே இந்த காலை வேளையில் அதிசயங்கள் நடப்பதாக. எஸ் டாடி, மகத்துவம் உள்ள தெய்வமே, உம்முடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்கும் கரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். உடைய ஆசீர்வதிக்கிற கரம் இந்த நாளிலே ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அப்பா. மகத்துவம் உள்ள தெய்வமே, எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவரே, என்றென்றைக்கும் சதா காலம் உயிரோடு இருக்கிறவர் அப்பா. நீங்கள் ஆமா ராஜா, நீரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறீர். உம்மை விசுவாசிக்கிற எவனும் பிழைப்பானே. உம்மை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால் இந்த இயேசுவை நான் விசுவாசிப்பேன். அவர் எனக்காகவே, என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என் மீறுதல்களுக்காகவே அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி இப்பொழுதும் பிதாவின் வலது பாரசத்திலே அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு மேலும் இப்பொழுதே இந்த காலை வேளையில் அப்பாவுடைய கிருபை அதிகமாய் ஊற்றப்படட்டும். அவர்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறட்டும். எனக்காகவே என் இயேசு அடிக்கப்பட்டார், எனக்காகவே, என்னுடைய நன்மைக்காகவே. இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து எனக்காகவே மரித்து உயிர் தெழுந்தார் என்று சொல்லக்கூடிய, அதை விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையிலே அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா இயேசுவே, உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மரணத்தை ஜெயித்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எப்படி எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நீர் பலப்படுத்தி அவன் நாவிலிருந்து வந்த வார்த்தை இயேசுவே ராஜா அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு ஜீவனை கொடுத்தது போல, இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் நான் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன், தீர்க்க தரிசனம் பேசுகிறேன். ஹமராஜா இயேசுவே, அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. ஹமராஜா இயேசுவே, ஜீவ சுவாச காற்று, உம்முடைய காற்று ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வீசப்படட்டும். ஆவியானுடைய வல்லமை அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். பரிசுத்த அக்கினி இப்பொழுதே ஒவ்வொரு பிசாசின் கிரியைகளையும் அது பட்சிக்கட்டும் அப்பா. சத்துருவின் கிரியைகள், கட்டுகள், மாந்திரிக கட்டுகள், பில்லி சூனிய ஆவிகள் எதுவாக இருந்தாலும் சரி, தந்திர மந்திரங்கள், சாத்தானால் ஏவப்பட்ட ஒவ்வொரு கிரியைகளும் இப்பொழுதே முறியடிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. தங்கி இருக்கிற பிசாசுகள், வீடுகளிலே தங்கி இருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும். சரீரத்திலே தங்கி இருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடல் உறுப்புகளிலே மறைந்திருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவையில்லாத செலவுகளை கொடுக்கக்கூடிய, பொருளாதார நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய அப்பா, கடன் வாங்கி அப்பா அவர்களை அழிக்கக்கூடிய ஒவ்வொரு பிசாசுகளுக்கும் விரோதமாக நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு புதிய வாசல் திறக்கட்டும் அப்பா. அவர் வாழ்க்கை மாறட்டும், கடன்கள் மாறட்டும். கடன் பிரச்சனை முற்றிலுமாக இயேசுவே ராஜா அது நீங்கி உமக்கென்று சாட்சியாக இருக்க நீர் உதவி செய்வீராகப்பா. கூப்பிடுகிறவருக்கு சமீபமாக இருக்கிற தெய்வமே அப்பா, சத்தங்களை கேட்கிறவர், விண்ணப்பங்களை கேட்கிறவர், சமீபமாக இருந்து அற்புதங்களை செய்கிறவர், நின்று கவனிக்கிறவர், எங்கள் மேல் கண்களை வைக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மகத்துவம் உள்ள தெய்வமே, உடைய கிருபை இந்த காலை வேளையிலும் அதிகமாய் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படுவதாக. தேவ சமாதானம், சிலுவையிலே நீர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக அப்பா நீர் சம்பாதித்த அந்த சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் இந்த காலை வேளையில் ஆளுகை செய்யட்டும். ஒரு புதிய பலனும் நம்பிக்கையும் உண்டாகட்டும். என்னை படைத்த உருவாக்கின உண்டான என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். அவர் உயிர்ப்பிக்கிற அந்த தேவன் எனக்குள்ள வாசமாக இருக்கிறார். ஆகவே நான் பயப்படேன்.
என் சோர்ந்து போன என் சரீரத்தில் ஒரு உயிர் மூச்சு உண்டாகும். பலவீனமாக இருக்கிற என் சரீரத்தில் உயிர் மூச்சு உண்டாகும். என் வியாதி மறைந்து போகும். ஒரு புதிய ஜீவன் எனக்குள் உண்டாகும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த காலை வேளையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமா ராஜா, இயேசப்பா நித்தமும் என் அற்புத அடையாளங்களை செய்கிறீரப்பா. ராஜா, இந்த நாட்களிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அற்புதங்கள் உண்டாகட்டும், சாட்சிகள் உருவாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டர்டு கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இப்பொழுது ஆசீர்வதிப்பீராகப்பா. என்னோடு கூட ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உடைய கரம் இப்பொழுது வைக்கப்படட்டும். ஆமா ராஜா, இயேசுவே உம்மை நோக்கி கரங்களை உயர்த்தி விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய கரங்களையும் பிடித்து நீர் நடத்துவீராக. முற்றும் முடிய நடத்த வல்லமையுள்ள தெய்வமே, இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன், ஆதாலும் உங்களோடு கூடவே நான் இருக்கிறேன் என்று சொன்னீங்களப்பா. ஆமாராஜா, வாக்கு பண்ணின தெய்வமே, கைவிடாத தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உன்னதமான பரிசுத்தமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இந்த நாள் முழுவதுமாக உடைய பிள்ளைகளை சுகபத்திரமாக பார்த்துருங்க. எல்லா வியாதியிலிருந்தும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துருங்க. எல்லா பொல்லாப்பிலிருந்தும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துருங்க. தேவ கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியனுடைய அன்னுடைய ஐக்கியமும் உடைய பிள்ளைகளை சார்ந்து இருக்கட்டும் அப்பா. கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலும் நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.